திருவரங்க திருப்பதியிலிருந்து ஆளவந்தார் இளையாழ்வாராம் ராமானுஜருடைய பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு நமக்கு பிறகு இந்த சத்சம்பிரதாயத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நாம் நினைத்திருந்தோம். அதற்கு எல்லா விதத்திலும் பரிபூர்ணமான தகுதி வாய்ந்தவராக இளையாழ்வார் என்னும் இந்த சிறு பிள்ளை திகழ்கிறார் போலும். ஆகையால் அவரை தான் பார்க்க வேண்டும் என்னும் பேரவா கொண்டு ஆளவந்தார் திருவரங்க திருப்பதியிலிருந்து வெகு வேகமாக காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 3 திவ்யதேசங்கள் மிக முக்கியமாக கொண்டாடப்படுகின்றன. கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்று அந்த 3 திருப்பதிகளுக்கும் திருநாமம் உண்டு. கோவில் என்றாலேயே ஸ்ரீரங்கம், ரங்கநாத பெருமாள், அந்த அரங்க நகர், அதற்குத்தான் கோவில் என்பது பெயர். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், அதுபோன்று அவர்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானங்களிலும் கோவில் என்னும் சப்தம் பிரத்யட்சமாக ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கின்றது. ஆகையால் தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவரங்கத்தை மங்களாசாசனம் செய்யும் பொழுது ஆராத அருளமுதம் பொறிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் என்று கோயில் என்னும் சப்தத்தினாலே அந்த திருப்பதியை பாடுகிறார். அதற்கு அடுத்ததாக திருமலை. திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய உத்தம ஸ்தான விசேஷம். மந்திபாய் வட வேங்கடமாமலை என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடியானுடைய திருவடிவாரத்தில் தான் புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதி செய்திருக்கிறார். சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடமாக திருமலையப்பனுடைய திவ்யக்ஷேத்திரம் விளங்குகிறது. அதற்கடுத்தது பெருமாள் கோயில் என்று புகழப்படக்கூடிய இந்த தொண்டை மண்டலத்தின் நடுநாயகமாக ரத்னஹாரமாக திகழக்கூடிய காஞ்சிபுரம் என்னும் திவ்யக்ஷேத்திரத்திற்கு பெருமாள் கோயில் என்பது பெயராம். ஏனென்றால் பெருமாள் என்பது வரதனை குறிக்கக்கூடியது. அந்த வரதன் எழுந்தருளியிருந்து சேவை சாதிப்பதினாலே இந்த திருத்தலத்திற்கு, இந்த பிராந்தியங்களுக்கு பெருமாள் கோவில் என்பதாக பெயர். கோவில், திருமலை, பெருமாள் கோவில் 3 திவ்யதேசங்களுமே நம் சம்பிரதாயத்திற்கு தலையாயதாக விளங்குகின்றன. அதில் ஆளவந்தார் கோவிலில் இருந்து புறப்பட்டு இப்பொழுது இங்கே பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளியிருக்கிறார். வரதனை மங்களாசாசனம் செய்கின்றார். அப்பொழுது இளையாழ்வாரை தான் பார்க்க வேண்டும் என்னும் பேராவல் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தில் உரித்திருக்கிறது. அதற்காகத்தானே வந்திருக்கிறார். வரதனை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட தான் இளையாழ்வாரை பார்க்க வேண்டும் என்னும் எண்ணத்துடனே பெருமாளை சேவித்துக் கொண்டிருந்தார். இங்கே இப்பொழுது இந்த உபன்யாசத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய இடம் காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னிதானத்தின் கீழ் கோபுரத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பகவத் ராமானுஜருடைய திருமாளிகை என்று புகழப்படும் ஓர் மண்டப விசேஷம். 1000 வருடங்களுக்கு முன்பாக சுவாமி ராமானுஜர் இந்த இடத்தில்தான் வசித்ததாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். இது முழுவதும் சுவாமி ராமானுஜர் வசித்த இடமாக அவருடைய திருமாளிகையாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த திருமாளிகை, அதாவது 1000 வருடங்களுக்கு முற்பட்ட திருமாளிகை அதே நிலையில் இல்லாததினாலே, காலத்தின் கோலாகலத்தினாலே அதற்கு பலவிதமான சிதைவுகள் ஏற்பட்ட பிறகு பல பெரியோர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்தில் ராமானுஜர் மணிமண்டபம் போன்றதான ஒரு மண்டபத்தை நிர்மாணித்து நல்ல முறையில் பராமரித்து வருகின்றார்கள். பெருமாள் கோவிலாம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுடைய கிழக்கு கோபுரத்தின் நிழலில் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய திருமாளிகையில் இருந்து கொண்டு நாம் இன்றைய உபன்யாசத்தை அனுபவித்து வருகின்றோம். இது ஒரு அற்புதமான சன்னிவேஷம். இங்கே இருந்து கொண்டு சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு மயிர்கூச்சுதல், ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. ஏனென்றால் 1000 வருடங்களுக்கு முன்பாக சுவாமி இங்கேதான் இருந்திருக்கிறார். இந்த இடத்தில் பலவிதமான நல்ல விஷயங்களை சிஷ்யர்களுக்கெல்லாம் அவர் போதித்து வந்திருக்கிறார். எப்படியெல்லாம் சுவாமியினுடையதான வைபவங்கள் இந்த திருமாளிகையில் நிகழ்ந்திருக்கின்றன எண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியம், ஆனந்தம், அதிசயித்தமானது ஒரு பேராவல் உண்டாகின்றது அல்லவா? இனி கரையில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளலாம். ஆளவந்தார் வரதராஜ பெருமாளை சேவித்துவிட்டு
திருக்கச்சி நம்பிகளுடன் கூடியவராக அந்த பிராகாரங்களை எல்லாம் பிரதட்சணம் செய்து கொண்டு வருகிறார். ஸ்ரீரங்கத்தில் எவ்விதம் சப்த பிராகாரம் என்று ஏவிதமான பிராகாரங்கள் அமைந்திருக்கின்றனவோ மாடவீதிகள், அதுபோன்று காஞ்சிபுரத்தில் பஞ்ச பிராகாரம் 5 திருச்சுற்றுக்கள் காஞ்சிபுரத்தில் உண்டு. முதல் திருச்சுற்று நாம் இங்கே வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது கிழக்கு கோபுரத்தின் வழியாக மேற்கு கோபுரம் பிரதான வாயில் என்பதாக மாடவீதி, தெற்கு மாடவீதி, வடக்கு மாடவீதி இவற்றையெல்லாம் சுற்றி வருகிறோமே, அது ஒரு பிரதட்சிணம். அதற்கு அடுத்ததாக உள்ளே நுழைந்தோமேயானால் ஆழ்வார் திருச்சுற்று எனப்படக்கூடிய ஆழ்வார் பிரதட்சிணம். அனந்தசரஸ் புஷ்கரணியில் இருந்து சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அருகிலேயே நாம் அப்படியே பிரதட்சிணமாக சுற்றி வந்தோமேயானால் முதல் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வாருடைய அற்புதமான அந்த சன்னிதானத்தை சேவிக்கிறோம். நம்மாழ்வார் சன்னதியிலேயே மதுரகவி ஆழ்வாரும் ஸ்ரீமன் நாதமுனிகளும் எழுந்தருளியிருந்து அருள் பாலிக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக அதே பிரதட்சணத்தில் நாம் வந்தோமேனால் சுவாமி மணவாள மாமுனிகளுடைய சன்னதி, அதற்கு அடுத்து எம்பெருமானாராம் ஸ்ரீ பாஷ்யகாரராம் ராமானுஜருடைய திவ்யமான சன்னதி அமைந்திருக்கிறது. அந்த ராமானுஜருடைய சன்னதியில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சேவை சாதிக்கின்றார்கள். ஆகையால் அந்த திருச்சுற்றுக்கு ஆழ்வார் பிரதட்சிணம், ஆழ்வார் திருச்சுற்று என்பதாக பெயர். அதற்கு அடுத்ததாக உள்ளே நுழைந்து தொண்டரடிப்படியில் பெருமானை சேவித்துவிட்டு அப்படியே பவித்ரோத்சவ மண்டபம், கிளிமண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தின் வழியாக சென்றோமையினால் அங்கே திருவனந்தாழ்வானுக்கு தனிச்சன்னதியும் அதற்கு எதிராக கரியமாணிக்க பெருமாளுக்கு தனிச்சன்னதியும் அமைந்திருக்கிறது. அந்த சுற்று இப்பொழுது தற்காலத்தில் மடைப்பள்ளி பிரதட்சிணம் என்று வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த சுற்று மடைப்பள்ளி திருச்சுற்று என்று பார்க்கிறோம் அல்லவா, அதை குறித்துத்தான் இப்பொழுது பேசப் போகிறோம். மீதி 2 திருச்சுற்றுக்களை தெரிந்து கொண்டு மறுபடியும் இந்த இடத்திற்கு வரலாம். மடைப்பள்ளி திருச்சுற்றை பிரதட்சிணமாக வந்தால் தாயார் சன்னதியை சேவிக்கிறோம். பிறகு கருடன் சன்னதியை சேவித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தோமேனால் அங்கே அழகிய சிங்கப்பிரானாம் பெருமாள் நிருசிம்மனுடையதான சன்னிதானம் அமைந்திருக்கிறது. அதை மலை திருச்சுற்று என்பார்கள், திருமலை பிரதட்சிணம் என்பார்கள். அருகே ஆண்டாள் சன்னதி, விஸ்வக்சேனர் சன்னதி என்பதாக நாம் அந்த திருமலையை பிரதட்சிணம் செய்து வந்தோமேனால் மலையாள நாச்சியார் சன்னதி என்று அமைந்திருக்கின்றன. இது 4வது திருச்சுற்று. அடுத்தது மலைக்கு சென்று, மலை என்றால் அருள்வரதன் அருள் பாலிக்கக்கூடிய அந்த 24 படிக்கட்டுக்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறு குன்று, அந்த குன்றின் மேல் கரிகிரி என்று வழங்கப்படக்கூடிய அந்த குன்றின் மேல் அருள் வரதன் நின்று அனைத்துலகம் காக்கின்றானே என்று அருள் பாலிக்கின்றான். அந்த மலைக்கு மேலே நாம் சென்று பெருமானை சேவிக்கின்றோம். சேவித்து திருவெண்ணாழி பிரதட்சிணம் அல்லது வைய மாளிகை பிரதட்சிணம், வைய மாளிகை என்பதாக சொல்லுகிறார்கள். பலமுறை சொல்லியிருக்கிறேன். தற்காலத்தில் நமக்கு மிகவும் பழகிய இடம் இது. அந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி என்பதாக பள்ளியினுடைய தரிசனத்திற்கு எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா. கச்சி வாய்த்தான் மண்டபம் வைய மாளிகை பிரதட்சிணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி காஞ்சிபுரத்தில் 5 திருச்சுற்றுக்கள் உள்ளன. ஆளவந்தார் மூலஸ்தானத்தில் வரதராஜ பெருமாளை சேவித்தார். வரதனுடைய திவ்ய நியமனத்தை பெற்றார். திருக்கச்சி நம்பிகள் கைப்பிடித்துக் கொண்டு வைய மாளிகை பிரதட்சிணமாக அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்தை பிரதட்சிணமாக அடுத்தது கீழே இறங்கி திருமலையை ஒருமுறை பிரதம் செய்தார். அதன் பின்னர் அனந்தாழ்வான், கரியமாணிக்க பெருமாள் இவர்களை சேவிப்பதற்காக ஆளவந்தார் அந்த புறம் வருகிறார். ஒரு புறம் திருக்கச்சி நம்பி ஆளவந்தாருக்கு அணுக்கமாக இருந்து கொண்டு அவரை அழைத்து கொண்டு வருகிறார். ஆளவந்தார் இளையாழ்வாரை பார்க்க வேண்டும் என்னும் ஆவலுடன் தன் கண்களை பன்னோக்கி படரவிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது யாதவ பிரகாசருடன் இளையாழ்வார் அங்கே வரதனை சேவிப்பதற்காக வந்திருக்கிறார். ஆளவந்தார் காஞ்சிபுரத்திற்கு வந்திருப்பதை இளையாழ்வார் அறியவில்லை. ஆளவந்தார் என்னும் மகாச்சாரியருடைய அரும்பெரும் பெருமைகளை எல்லாம் இளையாழ்வார் அறிந்திருக்கவில்லை. எல்லாம் வரதனுடைய விளையாட்டு. ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி நாம் கேட்டுவிடலாமே தவிர்த்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் வரதன் தானே வாய் திறக்க வேண்டும். நம்மிடத்தில் வாய் திறந்து பேசுவதற்கு
நாம் என்ன திருக்கச்சி நம்பிகளா? ஆகையால் வரதனுடைய புன்னகையில் 1000 உள்ளர்த்தங்கள் பொறிந்திருக்கின்றன என்பதை உணர்ந்து நாம் வாய்மூடி இருப்பதை தவிர்த்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆளவந்தார் அங்கே திருவனந்தாழ்வான் கரியமாணிக்க பெருமாள் சன்னதிக்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய காலவிசேஷத்தில் யாதவ பிரகாசர் இளையாழ்வாரின் கைப்பிடித்துக் கொண்டு ஏனைய சிஷ்யர்கள் புடைசூழ பெருமாளை சேவிக்க உள்ளே வந்திருக்கிறார். அங்கிருந்து வெளியேறுகிறார். அது ஒரு சிறிய திரள். எப்பொழுதுமே யாதவ பிரகாசர் தன்னுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் புடைசூழத்தான் வருவார். அந்த காம்பீரியத்திற்கு ஒன்றும் குறைவே இல்லை. மிகவும் ஆர்ப்பாட்டமாகத்தான் வருவார். அதுபோன்று சிஷ்யர்கள் புடைசூழ யாதவ பிரகாசர் வருவதை பார்த்தவுடன் திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தாரிடத்தில் தெரிவித்தார், இதோ வருகிறாரே, இவர்தான் யாதவ பிரகாசர். ஓ, கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்னும் வார்த்தைக்கு தவறான பொருள் சொன்னவர் இவர்தானோ? சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம என்னும் வேதவாக்கியத்திற்கு விபரீதமான பொருளை சொன்னவர் இவர்தானோ? தத்துவமசி முதலான வாக்கியங்களுடைய பொருளை உணராமல் ஏதேதோ பிதற்றினவர் இவர்தானோ? ஆஹாம், இந்த யாதவ பிரகாசர் தானா? ஆளவந்தார் கவனித்தவர் அடுத்தது திருக்கச்சி நம்பிகளிடத்தில் கேட்கிறார், அது சரி, யாதவ பிரகாசரை காண்பித்தாகிவிட்டது, நம்பிகாள் இந்த கோஷ்டியில் இளையாழ்வார் இருக்கிறாரா? நான் தேடி வந்த அந்த பெரும் செல்வத்தை வரதன் எனக்கு காண்பிப்பானா? இங்கே இளையாழ்வார் இந்த கோஷ்டியில் காண கிடைக்கிறாரா என்று கேட்க நம்பிகள் ஆளவந்தாரிடத்தில் இளையாழ்வாரை சுட்டி காண்பிக்கிறார். இளையாழ்வாரின் பெருமையை பரிபூர்ணமாக உணர்ந்த நம்பிகள், அதோ யாதவ பிரகாசர் இவர் கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறாரே, யார் கைத்தலம் பற்றி கொண்டு யாதவ பிரகாசர் செல்கிறாரோ அந்த பிள்ளைதான் இளையாழ்வார் என்று காண்பித்த திசையில் ஆளவந்தாருடைய கட்டாட்சம் விழுந்தது. ராமானுஜ தரிசனத்திற்கு அடிகோலிட்டது இன்றைய தினம் ஆளவந்தாருடைய தரிசனம். ஆம், ஆளவந்தார் பார்த்தது, இளையாழ்வாரை ஆளவந்தார் பார்த்தது ராமானுஜ தரிசனத்திற்கு ஒரு நாற்றங்கால்.